குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட் என்ன மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு, யூஎஸ் ஈரான் டென்ஷன் மார்க்கெட்டுக்கு எப்படி இன்னும் ரிஸ்க் ஃபேக்டராக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை வந்து லாஸ்ட் வீக்கெல்லாம் $95 வரையும் இருந்தது. இப்போ அது அந்த லெவலில் இருந்து இப்போ $91.50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இந்த நேரத்தில் இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான சிக்னல் தான். ஏன்னா 100-180 இருந்த இடத்துல இப்போது 91 சம்திங் டாலரில் ட்ரேட் ஆகிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இதில் நெகட்டிவான நியூஸ் என்ன இருக்குன்னா, எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி என்ன ட்ரேடு என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 23,687 35.50 அந்த பாயிண்டில் வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம முடிஞ்சது வந்து 23,547. ஓகேங்களா. ஒரு நியூ எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும்போது நிஃப்டி 50க்கும் ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 180-100 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படின்னு பார்த்தா கூட இப்போ மார்க்கெட் வந்து 635 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இப்போ வரையும் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சண்டேயில், இன்றைக்கி வரையும் இது வந்து மைனஸில் தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு 30-40 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பிரெண்ட் ஆயிலை நம்ம பார்த்தோம்னா 92.05 அப்படின்னு காட்டுறான். ஓகேங்களா. 91.3044 அப்படி இந்த ரேஞ்சு லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட ரேஞ்சு 91.44. ஸோ அதுலேருந்து $1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட்லாம் இறங்கியிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணால் டவ் 30 364 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 16 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் 55 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. FTSE 17 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. CAC 40 5.5 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. டேக்ஸ் வந்து ஒரு 12 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நிக்கி, ஆங்சங், ஷாங்காய் கம்போசிட், NSE, BSE, STI, காஸ்பி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட்டு ஃப்ரைடேவே. US டாலர் வந்து குறைஞ்சிருக்கு. US டாலர் ஏன் குறைஞ்சிருக்குன்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பெரிய லெவலில் இறக்கம் வந்திருக்கு, ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. அதனால் US டாலர் குறைஞ்சிருக்கு. US டாலர் குறைஞ்சா என்ன ஆகும், கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம USD INR வந்து 95ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது அதிகம்தான். பட் 96.800 கிட்ட இருந்தவன் ஒரு $1.50 கிட்ட அப்ரிசியேஷன் ஆகிருக்குது. ரூபாய்க்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஓகேங்களா. கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் இறங்கியிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. கோல்டு ஏறுது, சில்வர் இறங்குது. ஆனால் சில்வர் பெரிய லெவலில் இறங்கலை. காப்பரும் இறங்கியிருக்கு, க்ரூட் ஆயிலும் இறங்கியிருக்கு. எல்லாமே ஒரு மிக்சராக தாங்க இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நம்ம செக் பண்ணால். ஏன்னா கடைசியாக ட்ரேட் ஆகி முடிகிறவன் இந்த US மார்க்கெட்டு, அவன் பாசிட்டிவில் இருக்கான். மற்ற எல்லா கண்ட்ரி இண்டெக்ஸும் US ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும்போதே மற்றதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து மைனஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா. நமக்கு திங்கட்கிழமை இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து காலையில் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு கேப் டவுன் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். இல்லை இது 90, 89, 88 வந்தால் நமக்கு பாசிட்டிவிட்டி ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணால் 35 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி இருக்கிறது வந்து 23,547 இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப டீப்பான லோவில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. நாளைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கலான்னா, பிரெண்ட் ஆயில் இம்பேக்டை கண்டிப்பாக பார்க்கணும். ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும். ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னா FIS கான்ஃபிடென்ஸு குறைய ஆரம்பிக்கும், அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னை பொறுத்த வரையும் டோட்டலாகவே வீக்காக தான் இருக்குது. ஏன்னா ஆயில் ப்ரைஸு எப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. ஒரு ஸ்டாண்டர்டான டாலரில் அது ட்ரேட் ஆகலை. அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு மாறி மார்க்கெட்டில் கேப் அப்பும் வரலாம், கேப் டவுனும் வரலாம். அந்த நிலமையில தான் இருக்குது. ட்ரேடிங் இன்ட்ராடே டைமில் ருப்பியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் செல் பண்ணுவா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் கண்டிப்பாக மணியை வெளியே எடுப்பாங்க, மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. அப்போது ஏன் அவங்க செல் பண்ணுறாங்க? ஏன்னா ரூபாயோட மதிப்பு குறையும் போது அவனுக்கான அந்த லாஸ் அங்கே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் அவன் மார்க்கெட்டில் ஹெவியாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த FIS செல்லிங் ஒன்று தான் இப்போ மார்க்கெட்டை
ஒரு ஹை லெவல் போச்சுன்னா அங்கேருந்து பெரிய லெவலில் கீழே இறக்குது. ஓகேங்களா? எஃப்ஐஎஸ் செல்லிங் ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற மாதிரி குறைச்சி மொத்தமாக 2 நாளுக்கு சேர்த்த மாதிரி செல் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா, என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ளாட் வித் நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும், அதாவது கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எவ்வளோ கேப் டவுன் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு 30லேருந்து ஒரு 70 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இது என்னுடைய கணிப்பு தான். ஓகேங்களா? ஆனால் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ இருக்கிற 92லேருந்து 90, 89லாம் போயிடுச்சுன்னா, அப்படியே ஒரு 100, 120 பாயிண்ட்டு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிஃப்டி 50. ஓகேங்களா? நம்ம பிளைண்டாக எதையுமே பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட் எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஸ்டாப்பில் ஹால்ட் ஆகிருக்கு. நாளைக்கு 4 மணிக்கு தான் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகும். ஏஷியன் மார்க்கெட் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நம்மளது 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இம்பேக்ட் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியில் காட்டும். பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதோட ப்ரைஸ் வேரியேஷனை வச்சு தான் இந்த கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது நடக்க போகிற நிகழ்ச்சியை வச்சு தான் கேப் டவுன் கேப் அப் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை வச்சு நம்ம சொல்கிறோம் ஒரு 35 பாயிண்ட்டு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இது அப்படியே நடக்கணுன்ட்டுலாம் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டவுன் ஆகும், ப்ரைஸ் லோக்கு வந்தால் கேப் அப் ஆகும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 8 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் நிஃப்டி 50 அதோட பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ ட்ரேட் பண்ணாலும் அந்த 15 மினிட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் டைரெக்ஷனை, அதாவது ஒரு லோவை க்ரியேட் பண்ணியிருக்கா, ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் அதோட மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் ட்ரேடே எடுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா, மார்க்கெட்டில் அந்த யூஎஸ் ஈரான் டீல் பிரச்சனை ஏதோ ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால் குளோபல் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக ரியாக்ஷன் கொடுத்துருக்கு வெள்ளிக்கிழமை. ஆனால் அமெரிக்காவும் நம்ப முடியாது. அவன் எப்போ வேணால் எதை வேணால் பேசுவான். பிரெண்ட் ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால அதையும் முழுசாக நம்ப முடியாது, அது எப்போ இன்க்ரீஸ் ஆகுன்னு. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் அந்த வழித்தடம், நீர் வழித்தடம், அது இன்னமும் பிரச்சனையாக தான் இருக்குது. இதனால் ஆயில் வெலாட்டிலிட்டி ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ரஷ்யா யூரோப் கான்ஃப்ளிக்ட்டு, இப்போ அது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்ன ஆகும் தெரில, போக போக தான் அதோட பிரச்சனை தெரியும். ஸோ இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி மார்க்கெட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக யூஎஸ் ஈரான் அப்டேட்ஸ் ஏதாவது வருதான்னு பார்க்கணும். பிரெண்ட் ஆயில் மொமெண்டம் பார்க்கணும். டாலர் இண்டெக்ஸ் ருப்பி வீக்னஸை பார்க்கணும். எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டியை மண்டேல என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி ப்ரீ ஓப்பனிங் நம்ம பார்த்தா ஆல்ரெடி 35 பாயிண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கேப் டவுன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தான் சொல்கிறேன். இந்த சினாரியோஸ் எல்லாம் வச்சு நம்ம நாளைக்கு பார்த்தா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் போகலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே சென்செக்ஸ் வந்து 74,985 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 74,775. அப்பா, ஒரு 200 பாயிண்ட்டு கிட்ட டவுனில் தாங்க முடிஞ்சிருக்கு. அப்போனா நீங்கள் யாராவது புட் சைடில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, மார்க்கெட் திங்கக்கிழமையும் இறங்கும் அப்படின்ற மாதிரி புட் சைடில் ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரம் அதுவே உங்களுக்கு 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தாவே 4000 கண்டிப்பாக சாலிடாக வந்திருக்கும். ஏன்னா அப்படி தான் இங்கே சார்ட்டு காட்டுது. ஆனால் அது வந்து இப்போ வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 4000 ப்ராஃபிட்டாக தான் காட்டும். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே உங்களுக்கு மைனஸாக காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மைனஸில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற டேட்டாவை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி வந்தால் நிஃப்டி 50க்கு நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 74,525 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 74,176, அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 73,742. அதுக்கும் கீழே பிரேக் டவுன், அதாவது நேற்று இந்த எம்எஸ்சிஐ ரீஜிக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் மார்க்கெட்டில் மறுபடியும் வந்தால் அடுத்தடுத்து இருக்கிற சப்போர்ட்டு 73,343. ஸோ இந்த 4 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் அப் கிடைக்குது, பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் விலை ஏறுது,
ஏறுச்சுன்னா ஒரு அதே மாதிரி பாசிட்டிவிட்டி ஒரு 50-100 பாயிண்ட்டு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 75,383 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதை உடைச்சா 75,741 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, அதையும் உடைச்சா 76,083, அதையும் உடைச்சா 76,362. ஓகேங்களா? இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸுக்கு போதும். இந்த லெவல்ஸ் வரையும் தான் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ரெசிஸ்டன்ஸ் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கான். ஓரளவுக்கு ஒரு ஹை லெவல் போனவுடனே அவன் மார்க்கெட் அங்கேருந்து பிடிச்சி செல்லிங் பண்ணுறான். ஸோ மார்க்கெட் கீழ் நோக்கி சப்போர்ட்டுங்களை நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்தியா விக்ஸ் வந்து 16.19 இருக்குது. ஸோ மார்க்கெட் வெலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் அது வந்து 24,068 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,547ன்னு காட்டுறான். ஸோ ஒரு கேப் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் தான் வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,462 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 120 பாயிண்ட்டு கிட்ட மார்க்கெட் இறங்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 23,000 இல்லை, இது தப்பாக இருக்குது. இங்கே இருக்குது 23,371 அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. தேர்டு சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. தேர்டு சப்போர்ட்டு 23,287 இருக்குது. இந்த 3 சப்போர்ட் போதும் நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக. இல்லை ஒரு கேப் அப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 23,708 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,800 இதுதான் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 23,800 நிஃப்டி 50 உடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். மீறி உடைச்சானா 23,870 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழ் நோக்கி தான் வரும். ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க, அந்த ஒரு ரீசனால். அதனால் மார்க்கெட்டுக்கு அது ஒரு டேஞ்சரஸ் நியூஸ் தான். எப்போவுமே மார்க்கெட் பாருங்கள் 24,600லேருந்து 23,600க்கே வந்துடுச்சு. ஸோ எந்த ஒரு ஹை லெவல் போனாலும் மார்க்கெட் அங்கேருந்து செல்லிங் தான் ஆகுது. காரணம் யார்? எஃப்ஐஎஸ். சில காரணங்கள் யார்? இந்த யூஎஸ் பிரச்சனை. யூஎஸ் பிரச்சனையால் இந்த பிரிண்ட் க்ரூட் ஆயில் ஏறுறது இறங்குது, அதோட வெலாட்டிலிட்டி, அந்த இம்சையாலேயும் நம்ம மார்க்கெட் ஒரு கரெக்டான பாதையிலேயே இல்லை. ஏறுறான் இறங்குறான். ஆனால் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது, ஆனால் எல்லாருமே லாஸு. ஸோ இப்படி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மாதமாக. ஓகேங்களா? பெரிய லெவல் போல், பெரிய லெவல் கீழே மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் யூஎஸ் ஈரான் நியூஸை பார்க்கணும், பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்க்கணும், எஃப்ஐ செல்லிங், இந்த 3ம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் மெயின் ரீசனாகவும் இருக்குது. ஓகேவா? இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை வந்து மார்க்கெட் தொடும்போது ஒரு க்ரீனை வந்து தொட்டால் ஒரு கால் சைடை வாங்குறதோ, ரெட்டை போய் தொட்டால் ஒரு புட் சைடு வாங்குறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இங்கே இதில் சொல்லலை. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸை நம்பியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேடிங் பண்ணிங்கன்னா முழுக்க பண இழப்பு அபாயம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லைன்ஸை கேண்டில் ஸ்டிக்ஸ் தொடும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது? மார்க்கெட்டு சப்போர்ட் கரெக்டான சப்போர்ட்டில் தான் இருக்கா? மார்க்கெட் விவேப்புக்கு மேலே இருக்கா, கீழே இருக்கா? ஆர்எஸ்ஐ இஎம்ஏ கிராஸ் ஓவரில் மார்க்கெட் எப்படி இருக்குது? நம்மளோட கேண்டில் ஸ்டிக்ஸில் இண்டிகேட்டரில் மார்க்கெட் என்ன சொல்லுது? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ அதை கன்சிடர் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பிளைண்டாக இந்த லைன்ஸை நம்பியே ட்ரேட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி பண்ணால் உங்களோட ஹார்ட் மணி, வேல்யூபிள் மணி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒன்றே என்னென்னா, இந்த மணியாக மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மணியும் வேணாம், ஓடிஎம்மும் வேணாம், ஐடிஎம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் யூடியூப் கமெண்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பல பேர் இப்போது வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க, நான் ஐடிஎம் தான் எடுக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் பிடிக்க முடியுது அப்படின்றீங்க. அப்படி தான் இருக்கும். அது பழக உங்களுக்கே ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும்.
இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அப்போ அதை ட்ரை பண்ணும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஸ்டார்டிங்லேயே ஹெவி லாட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பிடிங்க. லாஸஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணுங்கள். பெரிய லாஸை ஒரே நாளில் 1,00,000 ரூபா போட்டு 50,000 ஒரே நாளில் லாஸ் பண்ணுற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. 1,00,000 போட்டு 2,000 லாஸ் பண்ணுற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பழக கொஞ்சம் கொஞ்சமாக லாஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லா ட்ரேட்லேயுமே ஒரு டிசிப்ளின், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு கரெக்டான என்ட்ரி லெவல், ஒரு செட்டப்பு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 5 ட்ரேட் பண்ணாலும் அதில் 2 ஃபெயிலியர் ஆகலாம், 3 சக்ஸஸ் ஆகலாம். எனக்கு அப்படி தான் ஆகிட்டு இருக்கும். 5 ட்ரேட் பண்ணுறேன்னா 1 ஃபெயிலியர் ஆகிடும், அதிகபட்சமாக 2 ஃபெயிலியர் ஆகிடும். எப்படி இருந்தாலும் 3 சக்ஸஸ் ஆகும். இது ரெகுலராக நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே அது தெரியும், நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு செட்டப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம இதை மீறக்கூடாதுன்னா அதை மீறக்கூடாது. இவ்வளோ லாஸ் வந்தால் ஆடக்கூடாதுன்னா ஆடக்கூடாது. இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபிக்ஸடாக கமிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் வெளியே வரலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.